ஹாய் ஒருவன் எல்லாருக்கும் வணக்கம். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு வணக்கம். 1,02,000 பேத்துக்குமே என்னோட வணக்கங்கள். 1,02,000 பேரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் ரவுண்ட் 3 ஒரு சாரஸ்யமாக தான் இருக்க போகுதுங்க. ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 என்ன தவறுகள் பண்ணாங்களோ அது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சிஎஸ்சி மட்டும் நம்பி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நாட் அலர்ட் வந்தால் அடுத்த ரவுண்டு கிடையாதுங்க. 4வது ரவுண்டு கிடையாது. நாட் அலர்ட் வந்து அடுத்த ரவுண்டு போக முடியாது, டிக்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு போக முடியாது. ஸோ அதனால் அடுத்த ரவுண்டு கிடையாதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுங்கள். கடைசி வாய்ப்பு அது ஒன்று. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எதுலெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எங்கே இருந்தால் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி அனைத்து விஷயமும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறது. ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான், பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும் தமிழ்நாட்டில். ஓகே, லேப்டாப்பில் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நீங்கள் ஃபோனில் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணணும். லேப்டாப் நம்ம லேப்டாப் இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட லேப்டாப் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை டிஎஃப்சி சென்டர் போய் பண்ணுங்கள். இப்போ டிஎஃப்சி சென்டர் போய் பண்ணிங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஓகேனா டிஎஃப்சி சென்டரில் பண்ணுங்கள், இல்லைனா பக்கத்தில் லேப்டாப் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். எதில் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணி பண்ணுங்கள். ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணாலும் அது அழியாது, ஆட்டோமேட்டிக் சேவ் தான் எல்லாமே. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணது எல்லாமே சேவ் தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அதனால் கவலையே கிடையாது. நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நாள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. உங்கள் சொந்த லேப்டாப்னா எடுத்து வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து வாங்கினாலும் லாக் அவுட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் முக்கியமாக ப்ரௌசிங் சென்டரில் பண்ணவே பண்ணாதீங்க, அங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் பண்ணாலும் அந்த ப்ரௌசிங் சென்டர்காரன் எதுவுமே நோண்டாத மாதிரி பார்த்துக்கோ, நீ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. அப்படியே பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துரு, அவ்வளோதான். இது ரொம்ப முக்கிய விஷயம். தேர்ட் பார்ட்டி, 3வது மனுஷன், நீ ஒழுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அப்பா அம்மா நீ எல்லாம் சேர்ந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். பிடிச்ச சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சும்மா வந்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நடுவில் ஏதாவது மாற்றி வச்சு நான் மாட்டுவேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் இது ஒரு பெரிய விஷயம். நல்ல காலேஜெல்லாம் வச்சுருப்பேன், டாப் காலேஜ் எல்லாம் இருக்குது. இன்னும் வந்து Tier 1 Tier 2 சீட்ஸ் இருக்குன்னா நம்புவீங்களா? வேகன்சி பொசிஷன் 17ஆம் தேதி வரப்போகுது, அப்போ தெரிய போகுது உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ Tier 1 இருக்கும். கரெக்டாக ஒரு 4-5 காலேஜ் நல்ல காலேஜ் வச்சுட்டு திரும்ப ஊடால ஒரு 4th Tier 5th Tier காலேஜ் வச்சா கண்டிப்பாக அது என்ன ஆயிரும், லாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி யாராவது வச்சு விட்ற போகிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. அந்த விஷயத்தை மட்டும் பண்ண விடாதீங்க, நீங்கள் சுயமாக பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா, உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஓகேவா, ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கு ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். வேறு ஊரில் போய் படிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஏரியாவை சுற்றி ஒரு சரௌண்டிங்ஸில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரதுக்கு ஓகேவா, அந்த காலேஜ் மட்டும் வைக்கிறீங்களா, அதை தான் சாய்ஸ் ஃபில்லிங்காக வைக்கணும். ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து அப்படி தான் வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு எல்லோரும் வைக்கிறாங்கன்னு சொல்லி டாப் காலேஜ்லேருந்து வைக்கணும் எந்த அவசியம் கிடையாது. லொக்கேஷன் உங்களுக்கு போயிட்டு வர மாதிரி, இல்லை ஹாஸ்டல் போயிட்டு வர மாதிரி, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது பிளேஸ்மெண்ட், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜாக வைங்க. எது இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பிளேஸ்மெண்ட்டு நிறைய சேனல்லையும் போடுறாங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் வளம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நம்பி போடலாமான்னு கேட்டால் போடலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருக்கணும். நீங்கள் ஒரு 10 காலேஜ் போட போகிறீங்கன்னா அந்த 10 காலேஜ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்திருக்கும். விசிட் பண்ண முடியாத பட்சத்துக்கு யூடியூப் சேனலோ ஏதாவது பார்த்து பண்ணுங்க, ஒரு நம்பிக்கையால் ஆளை பார்த்து பண்ணுங்கள். பட் அது எந்த அளவுக்கு 100% இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் பிளேஸ்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இருக்கிற மாதிரி பாருங்கள். நல்ல காலேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி காலேஜ் டாப்பில் போடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக உங்கள் விஷயம் தான் இருக்கணும். நீங்கள் போட்ட சாய்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து 100வது சாய்ஸ், நீ எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நீ வந்து 50 சாய்ஸ் போட்டுக்கலாம், 20 சாய்ஸ் போட்டுக்கலாம், 10 சாய்ஸ் போட்டுக்கலாம் கிடையாது. நீ எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அதை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அந்த எவ்வளோ சாய்ஸ் வேணாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 சாய்ஸ் போடுறேன்னா 50 சாய்ஸுமே உனக்கு பிடிச்ச மாதிரி போடு. ஏன்னா ஏதாவது ஒன்று லாக் ஆச்சுன்னா ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸு உனக்கு பிடிக்காத வந்துச்சுன்னா டிக்ளைன் கொடுக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரவுண்டும் போக முடியாது. அப்புறம் நீங்கள் அதே ரவுண்டில் ஏதோ ஒன்று பண்ணியாகும். இல்லைனா கவுன்சிலிங் விட்டு வெளியே போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் பார்த்துக்க. ஸோ அதனால் பிடிச்ச மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடு. சாய்ஸாக லாக் வந்து 3வது நாள் பண்ணு. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், ஆகஸ்ட் 17, 18, 19 நடக்கும். 17ஆம் தேதியே சாய்ஸ் லாக் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. வேகன்சி பொசிஷன் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு சாய்ஸில் ஃபில்லிங் பண்ணால் போதும். அந்த அன்னைக்கு சாயங்காலமோ மத்தியானமோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் போதும். 3வது நாள் சாயங்காலம் 3 மணிக்கு மேலே நீங்கள் மேனுவலாக லாக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக லாக் சிஸ்டம் இருக்குது. 5 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆனால் விடுங்க. என்ன கேட்டேன்னா பர்சனலி நான் என்ன சொல்லுவேன்னா,
மேனுவலாக ஓடிபி போட்டு லாக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஓடிபி போட்டு தான் லாக் பண்ணணும். ஸோ 3வது நாள் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே லாக் பண்ணிக்கோங்க. சும்மா வந்துட்டு யார் பேச்சு கேட்டு லாக் பண்ணாமலாம் இருக்காதீங்க, லாக் பண்ணிவிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, யாராகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க, யாராவது ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடைசி நேரத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து லாக் பண்ணிவிடுங்க. ஒரு மனசாக வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்தா அந்த பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பிடிஎஃப்னு சொன்னால் டவுன்லோட் பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி வச்சாதான் நீங்கள் எந்த சாய்ஸ் வச்சுருக்கீங்கிறது கரெக்டாக தெரியும். சரிங்களா? எந்த சாய்ஸ் கிடச்சிருக்கு, 50 சாய்ஸ் வச்சுருப்பீங்க, 10வது சாய்ஸ் கிடைக்குதுன்னா மேலே அப்லோட் கொடுக்குறதா வேண்டாமாங்கிறது தெரியும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்ககிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும். நம்பரை வந்து நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த நம்பரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க. ஒரிஜினல் சாய்ஸ் ஆர்டர் பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிங்கன்னா கட் ஆஃப், கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க் உங்கள் பேர் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் இதில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மட்டுமே 10,000 பேருக்கு மேலே உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல காலேஜ் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. உங்களுக்கும் நல்ல காலேஜ் கிடைக்குன்னா எங்கள் டீம் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் கிடைக்காது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு கூட உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி ரஷ்ஷிங்காக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி கேட்கணும் முடியாது. நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை ப்ரிஃபரன்ஸ் கேட்டுக்கோங்க. என்ன பண்ணலாம், இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, எல்லாமே கரெக்டாக சொல்லி தருவாங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு 10 சாய்ஸ் வச்சுட்டு போகிறது கதை கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒரு கலை. அதை கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மோர் சாய்ஸஸ். நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. நிறைய சாய்ஸஸ், நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கலாம் சார்? பிசி, ஓசி, எம்பிசியாக இருந்தால் 3 பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிசி, ஓசிக்கு நான் சொல்லி ஆகணும். நீ வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடு. 100ங்கிறதே மினிமம், மேக்ஸிமம் 100க்கு மேலே நீ எவ்வளோ வேணாலும் கொடு. ஓகேவா? அது எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு டாப் காலேஜ், அப்புறம் உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ரேங்க் ஏற்ற மாதிரி இருக்க காலேஜ், அதுக்கப்புறம் உன் கட் ஆஃபும் ரேங்க்குக்கும் அதுக்கப்புறம் கிடச்சிருக்குள்ள அந்த காலேஜ். அது எப்படி சார் கண்டுபிடிக்க? டிஎன்ஏ வெப்சைட்டில் அதான் ப்ரீவியஸ் இயர் ரேங்க்கு கட் ஆஃப்லாம் போட்டிருக்காங்க. அதை வச்சு நீ எழுதி வை. டாப் காலேஜ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது 2வது வந்து உன்னுடைய காலேஜ், உன்னுடைய ரேங்க்கு ஏற்ற காலேஜ். இப்போ 20,000 ரேங்க்னா அதுக்கு ஏற்ற காலேஜ். 25,000 ரேங்க், நீ 20,000 ரேங்க்னு வச்சுக்கோ. சும்மா ஒரு பேச்சுக்கு 20,000மா வேண்டாமா? 3rd ரவுண்டா? சரி, நீ வந்து 1,40,000 ரேங்க்னு வச்சுக்கலாம். 1,40,000 ரேங்க்னா அதுக்கு பின்னாடி 1,45,000 கிடச்சிருக்கும். அதை நீ வந்து கீழே வை. 1,50,000 கிடச்சிருக்கும், அது கீழே வை, சேஃப்டிக்கு. ஸோ இப்படி தான் நம்ம சாய்ஸ் ஆர்டரை க்ரியேட் பண்ணணும். மேலே டாப் கிடைக்கலனாலும் வைக்கணும், நடுவில் உங்கள் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். 1,40,000னா 1,38,000, 30,50,000 ரேங்க் கடையில் கிடச்சதெல்லாம் வைக்கணும். அப்புறம் 1,40,000 தாண்டி இருக்கிற, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தாண்டி இருக்க 45,000, 50,000 அந்த ரேங்க்கெல்லாம் வைக்கணும். அந்த ரேங்க்கோட காலேஜ், அந்த ரேங்க்கோட கோர்ஸு, அதெல்லாம் அப்படி வைக்கணும். இது வந்து நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 30 சாய்ஸ் கொடுத்துட்டு போகக்கூடாது. சிஎஸ்சி மட்டும் நம்பி வைக்கலாமா? இதுதான் இங்கே வாதமே. சிஎஸ்சியில் எவ்வளோ கோர்ஸ் இருக்குது? ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், ஐஓடி, அப்போ ஐடி, அதுக்கப்புறம் வந்து சிசி, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனு, பிளாக்கிங் செயின் டெக்னாலஜி, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதனால் ஏஎம்எல் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கல்லூரியில் மட்டுமே 5-6 சிஎஸ்சி கோர்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அதில் தானே கல்லா கட்ட முடியும். அதை நம்பி நீ சிஎஸ்சி வைக்கணும்னா வச்சுக்க. நான் சிஎஸ்சி வைக்க வேணாம்னு சொல்ல, சிஎஸ்சி டவுனாக தான் போகுது. அதை நம்பி நீ வந்து வைக்கிறது தான் உன் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல காலேஜில் கிடச்சா வெய்யி. நீ 110 கட் ஆஃப் வச்சிருப்ப, 100 கட் ஆஃப் வச்சிருப்ப, நீ சிஎஸ்சி வைக்கணும்னு நினைப்பேன். சிஎஸ்சி ஏதாவது டாப் காலேஜில் வச்சா பரவாயில்ல. டாப் காலேஜ்லேருந்து அப்படியே உனக்கு கீழே இருக்க காலேஜ் தான் எப்படி கிடைக்கும். 100 கட் ஆஃப்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4th டயர் 5th டயர் ஒன்றத்துக்காகாத காலேஜ் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக சிஎஸ்சி மேலே காலேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் EEE, ECE ட்ரை பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ட்ரை பண்ணலாம்ல. ஆட்டோமொபைல் கூட ட்ரை பண்ணலாம்ல. ஏன்னா அந்த கீழே கட் ஆஃப் வரவங்க 100, 110, 120, 90, 80 இருக்கிறவங்க தயவு செய்து வந்து கீழே வரவங்க சிஎஸ்சி வைக்க வேணாம்னு சொல்ல, சிஎஸ்சி டாப் காலேஜில் வைங்க. ஏன்னா கீழே இருக்க காலேஜ் வச்சுன்னு கிடச்சிரும். ஏன்னா ஒன்றத்துக்காக காலேஜில் ஃபில்லே ஆகாது. அதில் போய் படித்து நீ என்னொன்று போகிற, அதில் பார்த்தா அவங்க கூட 20 பேர் தான் இருப்பான். ஏன்னா அது காலேஜ் ப்ரிஃபரன்ஸே யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீயும் பாவம் மாட்டிக்குவேன். ஸோ அதனால் சிஎஸ்சி மட்டும் நம்பி வைக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். சிஎஸ்சி வச்சா சிஎஸ்சியோட ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே வைங்க. ஏடிஎஸ், ஏஎம்எல் அப்படியே ஒரு காலேஜ் ஃபுல்லாக வைங்க. எப்பவுமே சாய்ஸ் ஆர்டர் கொடுக்கும்போது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. காலேஜ் நான் எப்படின்னு காட்டுறேன். நாளைக்கு வந்து சாய்ஸஸ் உங்களுக்கு போடுவேன். அந்த சாய்ஸஸில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் காட்டுவேன். எப்படி ஒரு சாய்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுவேன். அந்த மாதிரி கொடுங்க.
காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு காலேஜ் பிஹெச்டி இருக்குன்னா பிஹெச்டியில் சிஎஸ்சி, பிஹெச்டியில் இசிஇ, பிஹெச்டியில் ட்ரிபிள்இ இந்த மாதிரி கொடுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு பிஹெச்டியில் சிஎஸ்சி, கவர்மெண்ட் ஜிசிடியில் சிஎஸ்சி, ஜிசி சேலத்தில் சிஎஸ்சி, அது சிஎஸ்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மட்டும் வச்சிருப்போம். அப்படி வைக்காது. ஒரே காலேஜில் சிஎஸ்சி ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்து ஒரு 4-5 கோர்ஸ் இருக்கும். அதே ஒரே காலேஜில் வை. அப்படி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. நீயும் அப்படியே ஃபாலோ பண்ணு. அப்புறம் சிஎஸ்சி நம்பி வைக்கலாமான்னா வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு Tier 1 Tier 2 வரைக்கும் ஓகே, நல்ல காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஓகே வச்சுக்கலாம். கீழே இருக்க காலேஜில் சிஎஸ்சி நம்பி நீ வைக்காத. ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு 110 120 கட் ஆஃப் 130 கட் ஆஃப்லாம் ஒரு 4வது டயர் காலேஜ்லேயும் 3வது டயர் காலேஜ் சிஎஸ்சி இருக்கும். அது கிடச்சிரும். அப்புறம் கிடச்சி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு 2nd டயர் 1st டயரில் நீ வந்து ஒரு மெக்கானிக்கலோ சிவிலோ ட்ரிபிளியோ அந்த மாதிரி வச்சுன்னா மேலே கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அப்படி நீ யோசி. நான் வந்து சிஎஸ்சி படிக்க வேண்டாம்னு சொல்ல, சிஎஸ்சி கொஞ்சம் டிப் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல காலேஜில் படிக்கலாம், அதுவும் போச்சு. ஸோ அதனால் நல்ல காலேஜில் கோர் எடுத்து படி. கோர் பிரான்ச்னா ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி எடுத்து படி. ஸோ அதனால் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக கொடு. இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கோட விஷயங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், பட் இதுதான் பேசிக்கான விஷயங்கள். தவறுகள் பண்ணுறது நீயா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணு. அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் பக்காவாக பண்ண முடியும். எல்லாம் எழுதி வச்சுக்கோ. திங்கக்கிழமை ரெடியாயிரு. நாளைக்கு வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுத்துருவேன், நம்பரையும் கொடுத்துருவேன். எங்கள் நம்பரையும் வாட்ஸ்அப் சேனல் எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்றதுக்கு, வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்றதுக்கு நம்பரையும் கொடுத்துருவேன். ஸோ எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் 3 மாணவர்கள் ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுட் கேட்குறதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதை டவுட் கேட்டுக்கோங்க. சப்போஸ் ஃபோன் இருக்குலாம் பரவாயில்ல, நீங்கள் வந்து எதாக இருந்தாலுமே நாளைக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பல, டீமோன் நம்பர், அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் மண்டே நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு கூட டவுட்டு கேட்டுக்கலாம். அது என்ன பண்ணணுங்கிற சொல்கிறேன். ஏன்னா லைவெல்லாம் வருவேன் மண்டே. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 கட் ஆஃப் இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா நல்ல காலேஜ் கிடைக்கும். நன்றி.